சுவாமி சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். வரும்பொழுது பார்த்தா வாசல்ல இந்திரனுடைய தேர் நிற்கிறது. இங்க சரபங்கத்தை இந்திரனும் சொல்றான், உங்களை பிரம்மதேவன் கூப்பிட்டார்னு. அதை அப்படியே ராமர்த்த சொல்லிவிட்டார். உன்னை தரிசனம் பண்ணாமல் எனக்கு பிரம்மலோகத்துல என்ன இருக்குன்னு விசேஷம்னாலும் இதுல ரொம்ப விசேஷம்ங்கிறது என்னன்னா, சரபங்கருடைய ஆசிரமம் ஜட்டாயு மோட்சம். என்ன சக்கரவர்த்தி திருமகனா இருந்தாலும் பரமாத்மாவா இருந்தாலும் இவாளுக்கு கீழே தான் பகவான். சுவாமி கிட்டத்தட்ட 11 வருஷ காலம் ரிஷி மண்டலத்திலேயே வசிக்கிறார். முழுக்க 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 ரிஷிகளுடைய ஆசிரமம். அதில் சுவாமி சரபங்கருடைய ஆரண்ய காண்டத்தில் முக்கியமான சரித்திரம் ரெண்டே ரெண்டு. எல்லாமே ராமாயணத்தில் அவசியம்னாலும் விசேஷம்னாலும் இதில் ரொம்ப விசேஷங்கிறது என்னென்னா, சரபங்கருடைய ஆசிரமம் ஜட்டாயு மோட்சம். இந்த ரெண்டு தான் ஆரண்ய காண்டத்தில் ரொம்ப ஜீவனான சரித்திரம். ஆசிரமம் சரபங்கஸ்ய ராகவோபிஜகாமஹ சமீபே சரபங்கஸ்ய ததர்ஷமகதத்புதம் அவருத்யரதோத்சங்காத் சகாசே விபுதேஸ்வரம். சுவாமி சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். வரும்பொழுது பார்த்தா வாசல்ல இந்திரனுடைய தேர் நிற்கிறது. ததர்ஷமகதத்புதம், ஆச்சரியமா இருக்கு. பூமியில படாமல் தேஜோமயமா ஜுவலிக்கிறது இந்திரனுடைய தேர். சுவாமி தெரிஞ்சுட்டார், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்காருன்னு. இந்திரனுடைய தேர் தெரியும் இருக்கு. லட்சுமணனை கூப்பிட்டு சொல்றா, லட்சுமணா இந்திரன் வந்திருக்கான். அவர் பெரிய மகர்ஷியோன சரபங்கர், அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அவன் திரும்பி போன உடனே நாம் உள்ளே போய் போவோம். இப்போதான் அதுதான் உச்சிதமாக இருக்கு. ரொம்ப பெரிய மனுஷாலெலாம் பேசிட்டு இருக்கும்போது முந்திரி கொட்டை மாதிரி போய் நிற்கக்கூடாது. நமக்கு என்ன காரியம் சொல்லு. அவன் முக்கியமான விஷயமா வந்திருக்கான். அவன் பேசிட்டு போகட்டம்னு சுவாமி அந்த தெருக்கோடியிலேயே மறைஞ்சு நின்றுட்டார். இந்த தேர் கிளம்பட்டும். அப்பதான் சொல்றார் லட்சுமண சுவாமி, லட்சுமணா ரூபம் பிப்ரதி சௌமித்ரே பஞ்சவிம்சதி வார்ஷிகம் ஏதத்தி கில தேவானாம் வயோ பவதி நித்யதா. லட்சுமணா, உனக்கு ஒரு சூட்சம் தெரியுமா? நமக்கு எப்படி வயசு, கௌமாரம், யௌவனம், ஜராண்டி மாறி மாறி வருது பத்தியா? நமக்கு இது மாதிரி வராதுரா தேவதைகளுக்கு. அவள் ஆயுசுக்கு அவளுக்கு 25 வயசு தாண்டாங்கிற. எப்போ பார்த்தாலும் 25 வயசு தானோ. ஏதத்தி கில தேவானாம் வயோ பவதி நித்யதா பஞ்சவிம்சதி வார்ஷிகம். சுவாமி இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது தேர் கிளம்பிடுத்து. இந்திரன் கிளம்பிவிட்டான். உடனே சுவாமி நேராக சரபங்கரை பார்க்க வர்றார். கார்த்தால வேளையில் சரபங்கரை பார்க்க வந்தால் இப்படி பேப்பர் பிடிச்சுட்டு இருந்தார், டிவி பார்த்துட்டு இருந்தார், டிஃபன் பண்ணிட்டு இருந்தார். சொல்லலை வால்மீகி. என்ன பண்ணான்னார், அக்னிஹோத்திரம் உபாசீனம் சரபங்கம் உபாகமது. கால வேளையில் பார்த்தா நெத்தி நிறையா விபூதி ருத்ராட்சங்கள்லாம் தரிச்சுண்டு, அக்னி பஞ்சக சங்கிட்டு, தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு, யோக வேஷ்டி போட்டுண்டு, தர்பாசனத்தில் உட்காந்துட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு 3 அக்னி ஜொலிக்கிறது. 4வது அக்னியாக ஜொலிச்சுட்டு இருக்காங்க சரபங்க. சரபங்கம் உபாகமத்து. அப்படி கிட்டக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறா. லட்சுமண சுவாமி பண்ணுறார், சீதாதேவி பண்ணுறா. அந்த சரபங்கர் தீர்காயுஷ்மான் பவான்னு ஆசீர்வாதம். என்ன சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் பரமாத்மாவாக இருந்தாலும் இவாளுக்கு கீழே தான் பகவான். வேணா வேதாத்தியனம் பண்ணி தபஸ்வியாக இருக்கிற ரிஷிகள் ஒரு அக்னிஹோத்திரிக்கு கீழே தான். சுவாமி உட்காண்ட உடனே சரபங்கஞ்ச தத் சர்வம் ராகவாயன். எல்லாம் ஒளிவு மறவே கிடையாது. பொய் சொன்ன ரிஷி மூஞ்சி மாதிரின்னு சொல்கிறாருன்னு ராமாயணத்திலேயே. பொய்யே சொல்ல மாட்டாளாம். யாராவது ஒருத்தர் வந்துட்டு போனால் வேறு இன்னொருத்தர் அதுவும் ஒரே விற்த்தியில் இருக்கிறவன் வந்தான்னா அவன்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான். இன்னார் வந்தால் போனாலாம் எல்லோரும் துரபியாசம். யார் வந்தா என்ன, யார் போனா என்ன. இவர் பிரவச்சனம் பண்ணுறவராக இருப்பார். இவரை பார்க்க ஒருத்தர் வந்துட்டு போனார், இன்னொரு பிரவச்சனம் பண்ணுறவர் பக்கத்தில் இருப்பார்.
அவர் வந்தால் யார் வந்தான்னு கேட்டால் அவரான்னு சொல்லுவேனே இதுவரை அவரை சொல்ல மாட்டான். அவர் நாகர்கோவிலேருந்து வந்தார், திருநெல்வேலி இதையோ சொல்லுவேனே இதுவரை பொய் அட்ரஸை சொல்லுவான். ஏன்னா ஏதாவது விருத்திச்சேதம் ஆகிடுமோன்னு பயப்படுவான். இது மாதிரி சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது, பொதுவாக பொய்யே சொல்லக்கூடாது. சுவாமி என்ன பண்ணார், தத் சர்வம் ரிஷிகள் சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா தபசு போயிடுமா. உக்தான்ருதம் ரிஷிம் யதா உக்தா அன்ருத்தம் ரிஷிம், பொய் சொன்ன ரிஷி மூஞ்சி மாதிரின்னு சொல்கிறார் ராமாயணத்திலேயே. அதனால சரபங்கர் தத் சர்வம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார், ராமா நீ வந்துட்டே இருக்கும்பொழுது தான் இந்திரன் வந்தான். எதுக்கு இந்திரன் வந்தான் தெரியுமோ, பிரம்மா கூப்பிட்டு அனுப்புகிறார். என்ன பிரம்மலோகம் நான் வரணும்னு பிரம்மா கூப்பிடுறார். என்ன தபசு வரும், ஒரு காய்கனிகளை தின்னுருக்கிற ரிஷியை பிரம்மா கூப்பிட்றாராம். அவர் நேரடியாக வர்றதுக்கு அவகாசம் இல்லாமல் இந்திரன்ட்ட சொல்லி நான் சுவாகதம் சொன்னதாக போய் சரபங்கர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே சரபங்கர்கிட்ட வந்து இந்திரனும் சொல்கிறான் உங்களை பிரம்மதேவன் கூப்பிட்டாருன்னு. அதை அப்படியே ராமர்கிட்ட சொல்லிவிட்டார். உடனே சுவாமி கேட்குறார், பிரம்மன்னு நீங்கள் பிரம்மலோகம் போகலையான்னார். நான் எப்படி போவேன், பிரம்மலோகம் நகச்சாமி, பிரம்மலோகம் போகலை. ஏன் போகல தெரியுமோ, துவாம் அதிருஷ்டுவா பிரியாதித்யம், அங்கே என்ன வேலை எனக்கு, சாட்சாத் பரமாத்மாவான நீ தம்பியோடும் சீதையோடையும் இப்படி தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ணி எங்கள் ஆசிரம வாசலாக வரும்பொழுது ஒன்றை தரிசனம் பண்ணாமல் எனக்கு பிரம்மலோகத்தில் என்ன இருக்குன்னு துவாமதிருஷ்டுவா பிரியாதித்யம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.